சரி ஓகே ஓகே. ஆ சரி வச்சிடறேன். ஏய் சாப்பிடுவாங்கடா. வரோம். ஹாய், இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். திருநெல்வேலிக்கு ஒரு கண்டென்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து லோகேஷ்கே தெரியாது அவன் தான் அதில் ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு. எங்கள் மாமா வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. நான் வரதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு GoPro 10 வேணும், உங்களால் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு. ஆனால் அவங்க வாங்கிட்டு வரட்டும் சொல்ல, வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்ல. 2 நாள் கழித்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் இந்தியா வந்துட்டேன், என் GoProவும் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நான் இப்போ எப்படி எனக்கு அதை பார்சல் போட்டு விட சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. GoPro 10 இங்கெல்லாம் பயங்கர ரேட்டு, இன்னும் ரிலீஸும் ஆகலை. இவன் வேறு வாங்கணும்னு ரொம்ப வந்துடுற போகிறான், ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தான். அதனால் வந்து எப்படியோ கேட்டேன், சரி வந்துடுச்சு. இப்போ எனக்கே அது பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. வந்துட்டேன்னு சொன்னதே உண்மையிலே வந்துருச்சா என்னன்னு கூட தெரியாது எங்களுக்கு. நான் இவனெல்லாம் பேசி நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, அல்வா கடையில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி இருட்டுக்கடை அல்வா ரெசிபி வந்து எப்படின்னு எனக்கு தெரியும், எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவனை கூப்பிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு இவனுக்கு வந்து அந்த அல்வா கடையில் வச்சு நம்ம எதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம போய் முதல்ல GoProவை பார்த்துட்டு உண்மையிலே GoPro இருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் பிளானெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம். அவன் அதுக்குள்ளே சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வேணா பாருங்கள், இதை தட்டோட வரான், நம்ம இறங்கி போயிடலாம். இதை வந்துட்டோம். லோகேஷோட அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். GoPro கிடைக்க போகுது. வெரி எக்ஸைட்டட். லோகேஷ் வந்து வச்சு செய்ய போகிறோம் நாங்கள். ஒரு பெரிய டாக் உண்டுல சென்னையில், அது பேர் என்னது? ஹலோ ஆச்சிட்ட பேசணுமா? ஆச்சிக்கு போடுவோமா? போவோமா, நம்ம சென்னை போவோமா? கியர் எப்படிமா போடணும்? கால் கியர் எப்படி போடுவேன்? அது என்னமா என்னன்னு பாரு, போடு வாங்கி. இப்போ பார்த்தீங்களே, எங்கள் அண்ணன் பையன் கேஸ்ட்ரோ வந்து இந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கான். எதுக்குன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர், அப்புறம் லீடர், இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணனால கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து அப்படின்னா கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், பிராவோ புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், யூனிவர்சல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 7 ரெக்கார்டு வாங்கியிருக்கான். இதெல்லாம் இந்த 1 வயசு 4 மாசத்துல யாரும் வாங்கினது இல்லையா. இவன் வாங்கினனால இவனுக்கு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து இந்தியன் கிட் ஆஃப் த இயர் 2021 அப்படின்ற ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. நம்மலாம் 1 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்னு நீங்களே லைட்டா யோசிச்சு பாருங்க. எங்க அண்ணா கேமரா எடுக்க போயிருக்காங்க. அதனால பார்த்துப்போம் உண்மையிலே GoPro 10 தானா அப்படின்னு. சரி, மாமா கொடுக்க சொன்னாங்க. நல்லா பண்ணு, நல்லா பண்ணுங்க. உண்மையிலே கேமரா தான் இருக்காங்க, கண்டிப்பாக கேமரா தான் இருக்கு. பாருங்க கிடைச்சிருச்சு நமக்கு. நாங்கள்லாம் GoPro கிடச்சிருச்சு. என்னாலே நம்ப முடியல, உண்மையிலே GoPro 10 தானா அப்படின்னு இன்னமும் என்னால் நம்ப முடியல. இப்போ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம அல்வா கடையில் போய் இதை கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு போய் அல்வா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க GoPro 10 எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் அவனுக்கு சர்ப்ரைஸாக நான் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக நடக்கும்னு தெரியல. இப்போ நான் வந்து இது அல்வா கடையில் கொடுக்குறதுக்கு தான் போகிறேன். நீங்கள் பாருங்கள், அவங்க இருக்கான் அவங்கள. வாங்க நம்ம இப்போ இதை கொடுத்துட்டு வந்துடுவோம் கடையில். GoPro எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தான் ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம் திருநெல்வேலியில். இந்த கடையில் போய் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எனக்கே தெரியாது என்ன சொல்லுவாங்க. நமக்கு வேறு எங்கேயும் ஃப்ரெண்டு அவன் வந்து உங்கள்கிட்ட அல்வா பற்றி ஃபோட்டோ எடுத்து கேட்போம். நீங்கள் கொஞ்சம் கலாச்சி பண்ணிட்டு அதுக்கு கேமரா இருக்கு. அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் எழுப்பி கூப்பிட்டு போகலாம் கடைக்கு.
தெரியாமல் தான் நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ ரிட்டன் கேம் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட்ரி கூப்பிட்டு வரேன் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு வந்துருக்கீங்க. வாடா எங்கள் அண்ணன் இந்த கடை தான் சொன்னாங்க. சரி நம்ம போய் கேட்போம். அல்வா பற்றி சொன்னாங்க. அல்வா பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருந்தோம். GoPro இருக்கு. கூட செல்லத்தை கூட அன்பாக்ஸ் பண்ணுவோம். கௌஷிக் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து கோப்ரோவை திறந்து கையில் தொட்டு ஃபீல் பண்ண போகிறோம். பார்த்து பார்த்து கிழிஞ்சிட போகுது. கிழிச்சாதான்டா திறக்க முடியும். பார்த்து கிளி. அந்த சத்தம் ஐக்கின் தலை நடுவில் மட்டும் கோடு விட்டுருக்காங்க. அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும்னா ஷோகேஸில் இதை கீழே இப்படி மூடி இப்படி வைக்கணும். இது ஷோகேஸ் இல்லாதனால இப்படியே வச்சுருக்கேன். என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே வாடா மேட்ரு இங்கே இருக்கா. கோப்ரோ தெரியல. கோப்ரோ எக்கோ அடிக்குதான்னு பார்த்தேன். சத்தம் வருதா சத்தம் வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி தான். யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட். சரி, அதெல்லாம் சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? அதான் நான் என்ன நினச்சேன்னா, அவசரப்பட்டு GoPro 9 வாங்கிட்டீங்களோன்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். வரமாட்டேங்குது. இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது வரலன்னா கொஞ்சம் தானே. அப்புறம் தான் இங்கே 10ன்னு பார்த்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. எதிர்பார்த்தியா GoPro 10? நீங்கள் காலிலேருந்து கட்டுப்பேற்றிட்டு இருந்தீங்க. நான் அங்கே அண்ணினா மாறலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கொடுத்தோடனே நான் நானாகவே இருந்துவேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இது இந்த இதுவா ஸ்க்ரீன் போட்டுருக்கிறா? சூப்பரு. இதையும் பிரிச்சிடலாமா? இது யாரா பிரிக்கிறியா? நீ பிரிக்கிறியா? நானு இந்த பிரி கூட சூப்பர். நான் ஒன்று பிரிக்கிறேன், நீ ஒன்று பிக்கி, அவன் ஒன்று பிக்கிட்டோம். எல்லாரும் பிச்சுக்கிட்டே இருங்க, புட்டிக்கிட்டே இருங்க எல்லாரும். என்னடா வெயிட்டே இல்லை. ஓ பேட்டரி போட்டால் தான் வெயிட் ஆகுமா? எஸ். சூப்பர். டேய் எவ்வளோ அலட்சியமாக கேட்குறேன். அப்படியே என் ஃபேஸை காட்டுறதுல அவன் ஃபேஸ் அதை அவங்ககிட்ட கொடுத்துறேன். உன் ஃபேஸை காட்டுங்க. அவன் ஃபேஸ் தான் காட்டுறேன். ஓ அவன் ஃபேஸை காட்ட சொன்னீங்க. இந்தாண்ணா அதெல்லாம் பத்திரமா. புது பொருள் வாங்கினா ஸ்மெல் பண்ணவே செம்மையாக இருக்கும். இது வேறு கலிஃபோர்னியாலேருந்து வேறு வந்திருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆகாத இன்னும் நல்லா இருக்கும். நக்கி போய் GoPro 10 மாதிரி இருக்கு. உன் மண்டைக்கு தான் லைட் இருக்கு, GoProக்கு லைட் இல்லை. லைட் இருக்காம GoPro வாங்கிட்டு யார்ட்ட ஸ்டிக்கரை கொடுத்துருக்கான். இது என்ன பண்ண? நீ காட்டுதல பேட்டரி போடணும்ல. ஏய் அப்டேட் மெமரி கார்டு போட்டால் தானே இது ஆனாவும். அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆகா போடு. பேட்டரி கம்மியாக இருக்கு. ரெட்டில் இருக்கு. தலா போடு போடு. இந்த மாதிரி பவரிங் ஆஃப். சரி போய் சார்ஜை போட்டுப்போம். நானும் பவர் ஆஃபில் தான் இருக்கேன். சும்மா டயர்டாக இருக்கேன். வெரி ஹாப்பி. உங்கள் மாமாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. சொல்லிடலாம். கோயிங் டு ஸ்லீப்.